தனுஷுக்குன்னு பிசிக்கலி நிறைய உதவியா இருக்கிறது 99% என் மனைவி தான் செய்யறாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. VV National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு தந்தையை ரொம்ப குறைவானவங்களை தான் பார்க்க முடியும். அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, அதுக்கு மேலும் மகுடம் சுற்றுற மாதிரி என்னென்னலாம் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நிறைய யோசனை பண்ணும்போது ஒரு யோசனை வந்தது சிறந்த தந்தை. அவருக்கான ஒரு டெடிகேஷனா ஒரு பாட்டு. எனது மகன் என தகப்பன் நகல் என ஒருத்தவங்களுக்காக நம்ம இதயபூர்வமா பண்ணணும்னு நினைச்சோம்னா அது கடவுளா எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு. நமக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த வளர்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க கிட்ட ஒரு 4 பேர்ட்ட நான் டியூன் கேட்டேன். எனக்கு எதுவும் திருப்தியாவே இல்ல, ஃபீல் பண்ண முடியல. தண்ணீர்ஸையும் சொன்னாங்க, நான் வேணா ஒரு டியூன் ஒன்னு அனுப்புறேன், அதை கேட்டு பாருங்க, அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வேற யாரையாவது கூட வச்சு பண்ணீங்க அப்படின்னு. அப்ப கூட அவங்க பண்ணணுன்ற மாதிரி சொல்லல. டக்குன்னு அந்த ஒரு டியூன் வந்துச்சு. அது வந்த உடனேயே அது பயங்கர ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சொல்லிக்க முடியாத ஆனந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் டக்குன்னு விஜய் தேஷ்தாஸ் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல அவங்க சொன்னாங்க. யூஎஸ்ல இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்து ஒரு ரெக்கார்ட்ல பாடி கொடுத்தாருங்க. அப்புறம் ஃபீமேல் வெர்ஷன் அவங்க தன்யஸ்ரீயை பாடினாங்க. முதல்ல ஆரம்பிச்சது உருவானது ஃபுல்லா தந்தையை பத்தி தான். தனுஷுக்குன்னு பிசிக்கலி நிறைய உதவியா இருக்கிறது 99% என் மனைவி தான் செய்யறாங்க. அவங்களையா இதுல சேர்க்கல, அவங்களையும் சேர்த்தா நல்லா இருக்கும்னாங்க. அதன் பிறகுதான் அடுத்தது ஒரு உருவாச்சு இந்த லேடிஸ் வாய்ஸ் ஒன்று, ஒரு அம்மாவுக்காக. நெப்போலியன் சாருடைய மூத்த மகன் தனுஷ் அக்ஷயா அந்த திருமணத்துக்கு நீங்க தான் ஃபுல்லா அந்த ஃபுட் கண்ட்ரோல் ஃபுல்லாவே நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்க. உணவு அந்த ரெஸ்பான்ஸ்ல தாண்டி இப்ப நீங்க ஒரு இந்த பாடலை பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பாடலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி சார்? இந்த மாதிரி ஒரு தந்தையை ரொம்ப குறைவானவங்களை தான் பார்க்க முடியும். அது ரேர் நெப்போலியன் சாரு. அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு எங்க குடும்பத்தாருக்கும். ஸோ அதனால இதை நம்ம திருமண விழாவா இல்லாம திருவிழாவா மாற்றணும். அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இன்புட் என்னென்னலாம் பண்ண முடியுமோ வித்தியாசமா யோசிக்கணும், வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கறது ஆரம்பிச்சதுல இருந்து, வாழை மரம் கட்டுறதா இருக்கட்டும், கிமோனோ போட்ட பெண்கள் உடை அணிஞ்சு ஜப்பானுடைய பாரம்பரிய முறைப்படி வரவேற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் அது பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். அவுட் சோர்சிங் என்னென்னலாம் நம்ம சோர்ஸ் பண்ணணும், இந்தியாவில இருந்து சில பொருட்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இருந்து பாத்திரங்கள் சிலது அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வேல்யூம், அதாவது பெர் டே 300 பீப்புள் 3 வேளை அண்ட் இது ஸ்நாக்ஸ், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ், தென் டின்னர். இது 13 நாளுங்கிறது 13 கல்யாணம் மாதிரி, 13 நாளும் கல்யாணம் தான். அந்த மாதிரிதான் ஒரு நாளும் இன்னைக்குதான் கல்யாணம் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு எந்த குவாலிட்டியோட கொடுக்குறோமோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். அதுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்டாஃபுங்களை எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். அங்க இருந்து ஒரு 40 பேர் இந்தியாவில இருந்து ஸ்டாஃப் கொண்டு வந்திருந்தோம். ஸோ இதுக்கான வேலைகள் எல்லாமே 3-4 மாசமா ஆகிட்டு இருக்கும்போது சரி வித்தியாசமா ஏதாவது பண்ணணும், என்னென்ன பண்ணணும் இந்த கல்யாணத்துல. அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, அதுக்கு மேலும் மகுடம் சுற்றுற மாதிரி என்னென்னலாம் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நிறைய யோசனை பண்ணும்போது ஒரு யோசனை வந்தது சிறந்த தந்தை. அவர் ஒரு சிறப்பான தந்தை. அவருக்கான ஒரு டெடிகேஷனா ஒரு பாட்டு. எனக்கு இசையில ரொம்ப ஆர்வம் உண்டு, நிறைய இசை கலைஞர்களோட பயணம் பண்றது உண்டு. அப்புறம் இந்த நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஜப்பான்ல பாடல் பாடிருக்கீங்க. அது எங்க பாடினீங்க அப்படின்றது கேட்கணும்னு நினைச்சு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. நிறைய பண்ணிருக்கோம். நல்ல அது ஆர்வம் உண்டுங்கிறதுனால நான் சரி அவருக்காக ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணுவோம் உருவாக்கி அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். இது சாதாரணமா ஆரம்பிச்சது. ஸோ அது சாதாரணமா ஆரம்பிச்சது கடைசியா எனக்கே புரியாம தான் சிலதெல்லாம் இதயபூர்வமா நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தவங்களுக்காக நம்ம இதயபூர்வமா பண்ணணும்னு நினைச்சோம்னா அது கடவுளா எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு வாய்ப்புகளை, அதை மெருகேற்றி கொடுப்பாருங்கிறது இதுல திரும்பவும் நான் நிரூபிச்சிருக்கேன். எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணும்போது தானா அமையும், அது நம்ம ஆத்மார்த்தமா பண்ணும்போது. இதுல எனக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சது, புரிஞ்சு நீ ஆத்மார்த்தமா பண்ற, இதுக்கு இதெல்லாம் உனக்கு வேல்யூ ஆட் ஆன் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல் தட். இயேசுதாஸ் சாருடைய மகன் நீங்க எப்படி இந்த சாங்குக்கு தேர்வு பண்ணுனீங்க? அந்த லிரிக்ஸ் மிஸ்டர் சபரீஷன்லா பேரு. ஆமா ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வரிகளை கொடுத்திருக்காரு. நெஞ்சம் நெகிழ்ந்து போகுது. அது எப்படி சார் வேலை? அதுக்கான வேலை எப்படி தொடங்குனீங்க?
இதுக்கு முன்னாடி எல்லாம் சில பாட்டுலாம் பண்ணியிருக்கோம். அது சாதாரணமா இருந்தது. சும்மா ஒரு பர்த்டேவுக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கும் அந்த மாதிரி நான் வேலையை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிற ஏன்னா இதுக்கு வந்து டைம் இல்லை. அப்ப வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு டைம். நான் நினைச்சது ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் மத்த வேலைகள்ல வந்து குறுகிய காலம் ஆயிடுச்சு. நமக்கு விரைவா நமக்கு இந்த வேலைகள் நடக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்க கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட நான் டியூன் கேட்டேன். அது கண்டினியூவா வந்துச்சு. எனக்கு எதுவும் திருப்தியாவே இல்லை. எனக்கு இசை தெரியுமே தவிர பட் இந்த தன்னன்றதெல்லாம் வச்சு எல்லாம் எனக்கு அது இது பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து இவங்க இந்த இதுக்கு பாட்டுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தன்யஸ்ரீன்னு பிளேபேக் சிங்கரு, நிறைய கம்போசிங்கும் பண்ணியிருக்காங்க, சூப்பர் சிங்கர்ல பாடியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் அப்பப்போ அவங்க அது எல்லாமே இந்த 2-3 பேர் நான் வந்து அந்த இது கேட்பேன். அந்த டியூனை மற்றவங்கள்ட்ட இருந்து வர்ற டியூனை கொடுத்து கேட்கும்போது இவங்க வந்து ஒரு 4-5 டியூன் பார்த்துட்டு சரியில்லை, அந்த அளவுக்கு ஃபீல் வரல, அந்த இது வரல. இந்த மாதிரி இந்த 2-3 பேருமே இதுல இன்னொருத்தர் டைரக்டர் ஒருத்தர் ஹேம்ராஜ்ன்ட்டு அவரும் அதுல ஒர்க் பண்ணாரு. டியூன் கேட்டு ஒன்றும் சரியில்லைண்ணா, இது கொஞ்சம் இதா இருக்குண்ணா, இது அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்கா இல்லை. அதே மாதிரி தன்யஸ்ரீயும் சொன்னாங்க. அப்போ வந்து சரி நான் வேணா ஒரு டியூன் ஒன்று அனுப்புறேன், அதை கேட்டு பாருங்க, அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வேற யாரையாவது கூட வச்சு பண்ணீங்க அப்படின்னு. அப்போ கூட அவங்க பண்ணணுன்ற மாதிரி சொல்லல, வேற யாராவது வச்சு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு அந்த ஒரு டியூன் வந்துச்சு. அது வந்த உடனேயே அது பயங்கர ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டியூன் வந்த உடனே அதுலயே எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வரும் அப்படின்ட்டு எனக்கு அதாவது ஒரு சொல்லிக்க முடியாத ஆனந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு 10 நாளா மாறி 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 ஒன்றும் திருப்தியாவே இல்லை. என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுல இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்தியா இந்த மேங்களூர் இந்த பக்கம்லாம் ஒரு ஜாப்பனீஸ் ஒரு 70-80 பேர் இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டூர் ஆயிடுச்சு போயிருந்தேன். இந்த வேலைகளுக்கு நடுவுல ஒரு 70 பேர் இருந்துட்டேன். ஸோ அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த பாடல்களையும் வேலை பார்க்கணும் போதும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதை இல்லாம மற்றபடி வாழ்க்கையில் நம்ம அனுப்புறதுக்கான பாஸ்போர்ட் விசா பண்றது அதெல்லாம் நம்ம டீம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம மேற்பார்வைங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பிஸியா இருக்கும்போது அதோட சேர்த்து இந்த வேலையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம், இந்த பாட்டு வேலையும். அப்ப அவங்க தன்யஸ்ரீ சொன்ன உடனே ரைட்டு அப்ப போலாம் டியூன் இந்த இது ஆயிடுச்சு அப்படிங்கும்போது லிரிக்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் இது பண்ணோம். அதுக்கு ரொம்ப பெரிய ஆட்களாகவும் போக முடியாது, ஏன்னா டைம் எடுக்கும். ஸோ இதுலயும் புது ஆட்களா நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டதுல சபரீஷ் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சில இன்புட்லாம் என்னதும் இருக்குது அதுல. நானும் சில வரிகள்லாம் சில சொல்லி இதெல்லாம் இப்படி மாத்தணும். அதே மாதிரி அவங்களும் மியூசிக் டைரக்டர் தன்யஸ்ரீயும் சிலதெல்லாம் இதை இப்படி மாத்தினா நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி இது ஒரு கூட்டு முயற்சியா ஒன்று அமைஞ்சு பாட்டு நல்லா இதாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது டைம் ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றதுன்னாக்க ஒன்றும் சரியான இது டைம் அமையல. அப்பதான் வந்து டக்குன்னு விஜய் தேவதாஸ் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அவர் சார் வந்துட்டு இதுல இருந்தார், விஜயதாஸ் பிரதர் வந்து யூஎஸ்ல இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்து அவர் ரெக்கார்ட்ல பாடி கொடுத்தாருங்க. அப்புறம் ஃபீமேல் வெர்ஷன் வந்து அவங்க தன்யஸ்ரீயை பாடினாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் கூட இருக்கு. இது வந்து முதல்ல ஆரம்பிச்சது உருவானது வந்துட்டு ஃபுல்லா தந்தையை பத்தி தான். ஏன்னா எனக்கு வந்து ஜப்பானுக்கு வந்த பிறகுதான் நெப்போலியன் சார் வந்து நேரடி பழக்கம். அதுக்கு முன்னாடி எல்லாம் போன்ல தான் பேசியிருக்கோம். பெருசா அவரை பற்றிய விவரங்கள் தெரியாது எனக்கு. நல்ல ஒரு சிறந்த தந்தை அந்த மாதிரிலாம் இருந்து நினைச்சது. அப்படிதான் யோசனை பண்ணி இந்த பாட்டை உருவாக்கணும். அப்புறம் வந்து என்னுடைய மனைவி வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்காக வீடு கொஞ்சம் தூரம், டோக்கியோல இருந்து நமக்கு ஒரு 1 hour 1.5 hours தூரம். சரி அவங்க வந்த புதுசு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்றது அங்க அவங்க தங்கியிருக்க ஹோட்டல்லே ஒரு தனியா ரூம் எடுத்து அவங்களுக்கு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டாங்க. அப்ப அவங்க அப்சர்வ் பண்ணதுல நான் இந்தியா டூர்ல இந்த பாட்டு வேலைகள்லாம் இருந்தப்ப சிலதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு இது ஓகேமா இது எப்படின்னு கேட்கும்போது இதுல வந்து சாரு டெடிகேஷன் பெரிய வேற விஷயம். அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லா வசதி புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, அது ஒண்ணு. ஆனா தனுஷுக்குன்னு பிசிக்கலி நிறைய வந்து உதவியா இருக்கிறது அது அம்மா தான். அவங்களையும் இதுல சேர்க்கல, அவங்களையும் சேர்த்தா நல்லா இருக்குமென்னாங்க. அதன் பிறகுதான் அடுத்தது ஒரு உருவாச்சு இந்த அந்த லேடிஸ் வாய்ஸ் ஒண்ணு ஒரு அம்மாவுக்காக. அது கடைசியா அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு திரும்ப இந்த பாட்டை வந்து எனது மகன் பாட்டை வந்து லைவா போட்டுட்டு அடுத்து வீடியோல போடும்போது
பார்த்துட்டு அப்ப அவரு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா 99% என் மனைவி தான் செய்யறாங்க, சுதா தான் பண்றாங்க தனுஷுக்கு, 1% தான் நான் பண்றேன் அப்படின்னு அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருந்தாருங்க மைக்ல. நன்றி நன்றி சொல்லுங்க. அந்த திருமணத்துக்கு நீங்க வந்து இத எப்படி சார் கிஃப்டா அவருக்கு பிரசன்ட் பண்ணீங்க? அதாவது என்னன்னா முன்னே தெரியுமா, நீங்க 3 மந்த்க்கு முன்னாடி இந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்கூட்டியே ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. அவருக்கு இந்த கிஃப்ட கொடுக்க போறீங்கன்றத இப்படி சர்ப்ரைஸா வச்சிருந்தீங்களா? சர்ப்ரைஸ் தான். அவங்களுக்கு தெரியாம அவங்களை வீடியோ எடுக்கிறது, அவங்கள பத்தி இது, அப்புறம் அவங்க கிட்ட போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணோம். அவர்கிட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் போட்டோ வச்சிருக்காருங்க அவர் போன்ல. நான் இவர் டைரக்டர் ஹேமராஜை விட்டு சும்மா அந்த இதெல்லாம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஓடணும் சார், இதுல மண்டபத்துல சில போட்டோஸ் எல்லாம் நம்ம மாட்டி வைக்கணும், அதுக்காக எங்களுக்கு போட்டோ வேணும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து தெரியாம அதெல்லாம் எடுத்தோம். அப்புறம் வந்து நான் இங்க இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி டிஓபி ஒருத்தர் சினிமாவில எல்லாம் ஒர்க் பண்ண ஒரு அரவிந்த் அப்படின்ட்டு, அவரை நான் இதுக்காகவே கொண்டு வந்திருந்தேன் இந்தியாவில இருந்து. கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, பெண்ணு அவர் தனுஷ் எல்லாம் எடுக்கிற ஷாட் எல்லாம் அவர் தான் எடுத்தது. ஆமா, அது அந்த லைவா அந்த சினிமா ஃபீல் இருக்கணும்னு. இதுல இது இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது, பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, இதுல இடையில வந்து நான் பிளான் பண்ணது முதல்ல போட்டோ பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு செட் பண்ணி பண்றதா இருந்துச்சு. இடையில வந்து பிரவீன் பெர்னாட்ன்ட்டு டைரக்டர், நிறைய டிவி சீரியல் எல்லாம் பண்ணியிருக்காருங்க, ஒரு முக்கியமான சேனல்ல வேலை பார்க்குறாரு அவரு. ஸோ அவரு தம்பி வந்து நான் பண்றேன்னா இதுக்கு ஒர்க் அப்படின்னு சொன்னதும், அவர்கிட்ட கேட்டிருந்த பண்ண முடியுமான்னு பண்றதும், அது வந்து இன்னும் பயங்கர மெருகாயிடுச்சு. அது ஒரு சினிமா ஃபீல் வந்துருச்சு அதுல. அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து ஹிட்டும் ஆயிருச்சு. ஸோ வந்து நீங்க வந்து தொடர்ந்து இது மாதிரி பாடல்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மியூசிக் டைரக்டர் அந்த பொண்ணுக்கு அவங்க இது தன்யஸ்ரீ இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேற ஏதோ இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு பண்ணுங்க அம்மாவுக்கு பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு இது வந்திருக்குது, கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்களான்ட்டு. பட் அப்கோர்ஸ் இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா, இதெல்லாம் பிளான் பண்றது கிடையாது, திடீர்னு உருவானது. எல்லாமே நல்ல மாதிரி அமைஞ்சது. ஸோ அந்த பாட்டை கொடுத்தோம். அது கடவுளுடைய அனுகிரகம், அது பிரம்மாண்டமா வந்துச்சு. அது டோக்கியோல போயிட்டு தென்னிந்தியாவின் உணவை கொடுக்கணும், ஒரு அம்மியில அரைச்செல்லாம் வந்து உணவு கொடுக்குறீங்க, அது மாதிரி ஒரு கைப்பக்குவத்துல ஒரு ருசியான உணவை ஜப்பானிய மக்கள் எப்படி சார் வரவேற்கிறாங்க? ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குங்க. நம்ம வந்து இந்த எதுவுமே அந்த ஆல்டர் பண்றது இல்லை, அந்த அவங்களுக்காக தனியா ஆல்டர் பண்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரிஜினல் என்னவோ அதுதான். நிறைய ஸ்பைசஸ்லாம் நம்ம இந்தியாவில இருந்து ஒரிஜினலா கொண்டு போயிட்டு இருக்கோம், நம்ம கொண்டு வரோம். ஒரு காலத்துல இங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாமே இதுவா இலகா கிடைக்காது எல்லாமே. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பைசஸும் வருது இங்க ஜப்பானுக்கு. ஆனா அது இல்லாம ஸ்பெஷலா சில மிளகாய் தூட்கள், தூள் வகைகள், இந்த மசாலா விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஊர்லயே அரைச்சி கொண்டு வரோங்க. தமிழ்நாடு மாதிரி சவுத் இந்தியா மாதிரி இங்க பேஸ் வந்து ரைஸ் தான். நமக்கு எப்படி ஒரு 2-3 நாள் ரைஸ் இல்லைன்னா ஒன்றும் முடியாதோ, அதே மாதிரிதான் இவங்களுக்கு மெயின் வந்து சாப்பாட்டு முறையில வந்து மெயின் வந்து சாதம் இருக்குதுங்க. இப்ப எல்லாம் காலங்கள் மாற மாற அவங்களுக்கு சில இதெல்லாம் ஆயில் கலந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க தவிர, அவங்களது ஒரிஜினல் சாப்பாடுன்னு பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லா வெஜிடபிள்ஸ், அந்த ரா ஃபிஷ், அந்த மாதிரிதான் எல்லாமே. நம்ம ஊர்ல அந்த பாட்டி சமையல்ல இருந்து வைக்கிற அந்த மீன் குழம்பு, அதே மீன் குழம்பு தான் நீங்க அங்கேயே கொடுத்துட்டு இருக்கீங்களா ஜப்பான்லயும்? வேற அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், வாட்டரோட சோர்ஸ். இப்ப சிலதெல்லாம் கூட சிக்கன்லாம் இங்க இருக்கிற சிக்கன் மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் கிடையாது. இப்போ இதே ரெசிபி அங்க பண்ண அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாப்பாடு நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. அதுதான் அந்த கல்யாணத்துல ஒரே பேச்சு என்னன்னாக்க, ஏன்னா அந்த 13 நாளும் 4 வேளை இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸ் இல்லையா, எந்த சாப்பாடு எந்த மெனுவுமே ரிப்பீட் ஆகல. இதுல வந்து நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 புது ஐட்டமே நாங்க புதுசா உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும், ஆர்என்டி பண்ணி. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வர சிஎம் தொடங்கி நிறைய சீஃப் கெஸ்ட் கூட நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உணவை பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாங்க. அதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச பாக்கியம், எங்க முன்னோர்கள் செஞ்ச பாக்கியம். என்னன்னா நிறைய படம் சினிமா ஷூட்டிங்லாம் வருவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம தான் ஆர்கனைஸ் பண்றோம். A to Z எல்லாமே. நிறைய டூரிஸ்டம் வராங்க, அவங்களுக்கு பண்ணிட்டு சாப்பாடுல இருந்து மற்ற நாட் ஓன்லி ஃபுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஎம் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க வந்தப்போ அது ஒரு 10 நாள் நாங்கள் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து, நல்ல எங்களை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றி, என்னுடைய பற்றி, என் மனைவி பற்றி நல்ல அபிப்பிராயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு
பெரிய பாக்கியசாலியா நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்துல. ஏன்னா நாம கடமையோட அதாவது உணர்வோட செஞ்சோம், அதுக்கான பலன் கிடைக்குது அப்படிங்கிறது. நெப்போலியன் சார் அந்த ஈகை குணம் அப்படின்றதெல்லாம் கடந்து இதுல வந்து ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு. அந்த இடத்துல நீங்க ஒரு அவங்களுக்குள்ள அந்த கெஸ்டுகளுக்கு எல்லா உணவு முறை எல்லாத்தையுமே பண்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்பத்துல ஒன்றி நீங்க வந்து ஒரு பாடலா பிரதிபலிச்சு உங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கிறீங்க. அது எப்படி சார் நீங்க உங்க இந்த துறையை விட்டுட்டு வெளியில வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எங்க இருந்து உருவானுச்சு? ஈகை அப்படிங்கிறது கேட்டீங்க இல்லைங்களா? ஆமா. இது வந்துட்டு என்னுடைய நான் இல்லாத வந்தவன் எதுவும் இல்லை பெருசா. ஸோ நம்ம பட்ட கஷ்டங்கள் கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு யாரும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேட்கை. முடிஞ்ச அளவு நம்ம கடைசி பணம் இருக்கிற வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கணும். அந்த கடைசிங்கிறது இருக்காது, முடிவு வராது கடவுள் புண்ணியத்துல. ஆனா நம்ம பட்ட துன்பங்கள் மற்றவங்க நம்ம பார்த்து நம்ம மற்றவங்க படக்கூடாதுங்கிற ஒரு இது அந்த இது அப்படியே சின்ன வயசுல இருந்து உருவானது. அது கொஞ்சம் நல்ல மாதிரியா நம்ம கடவுள் நல்ல நிலை கொண்டு வந்த பிறகு ஸோ மற்றவங்களை பார்த்தா யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நம்மளால முடிவு செய்யணுங்கிறது உருவானது ஒண்ணு. இங்க இதய சம்பந்தமா கேட்டீங்களே, அடுத்தது நெப்போலியன் சாருக்கு அது நான் ஒரு தகப்பனா இருந்ததுனால, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இப்ப அது அவரை பார்த்ததுனால இந்த மாதிரி ஒரு தகப்பன் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு தகப்பனா இருந்து சரி இந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளை மாதிரி நினைச்சு இந்த பிள்ளைக்கு பண்ணணும், குடும்பமா இருந்து பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணம் தான் அது. நெப்போலியன் சார் உங்ககிட்ட இந்த பாடலை கேட்டதுக்கு பிறகு உங்களை வந்து சந்திப்பு எப்படி சார் இருந்துச்சு அவருடைய பாடல்? நான் எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன், எவ்வளவு இது நடந்துருக்கு, இது பண்ணியிருக்கேன். பட் ஆனா என் வாழ்க்கையை படமா எடுத்தது அது இவரு தான். இவ்வளவு எந்த அளவுக்கு யோசிக்க வச்சதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாகவும் பெருமிதமாகவும் இது பண்ணிட்டாங்க அதை. அவங்க ஜெயசுதாவும் மேடமும் அவங்களும் ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு ஆனந்தத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த கல்யாண வேலைகள் சொன்னீங்கன்னா இந்த பிரம்மாண்டம்லாம் வந்து என்னால மட்டுமே என்னுடைய மனைவியால மட்டுமே நடந்த விஷயம் இல்லை. எங்களுக்கு கூட சுத்தி இருக்கிற எங்க ஸ்டாஃப் மெயினா வந்து இங்க வந்து ஜெனரல் மேனேஜர் அஜய் மாலி அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரு. அதே மாதிரி என்னுடைய மனைவி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர், அதாவது கவிதா, சதீஷ், கண்மணி, சாய் ஸ்ரீதர். இவங்கெல்லாம் வந்து ராப்பகலா, அதாவது நாங்க உழைக்கிறோன்னா மற்றவங்க பார்வையில் வந்து தொழிலுக்காகவோ பணத்துக்காகவோன்னு கூட நினைக்கலாம். பட் அவங்கெல்லாம் ஜஸ்ட் நட்புக்காக உழைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றியை இந்த இடத்துல சொல்லிக்கணும் நானு. மீண்டும் ஒரு முறை வந்து சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக கண்டிப்பா. மக்களுக்கு. இந்த சூழல்ல வந்து நானும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறதுன்னா அந்த இசையமைப்பாளர் தன்யஸ்ரீ அவர்களுக்கும், அந்த பாட்டை எழுதினவர் உயிர் கொடுத்தாரு இல்லைங்களா, அவரு வந்து சபரீஷ் அவருக்கும், இதை பாடி கொடுத்த அதுக்கு இன்னும் மெருகத்தின விஜய் யேசுதாஸ் சாரு, தன்யஸ்ரீ அவங்க 2 பேர் இல்லைங்களா அவங்க. அதோட இந்த கடைசி குரூஷியல் டைமே இல்லை, நேரங்காலம் பார்க்காம வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தது செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் அண்ட் மிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கியூப் ஸ்டுடியோன்ட்டு ஒண்ணு, அதோட செந்தமிழ்ங்கிறவரு ரொம்ப அதுக்கு ஒர்க் பண்ணாருங்க. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இதுக்கு அலங்காரம் பண்ணது வந்து அந்த டைரக்டர் பிரவீன் பெர்னட். ஸோ தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இவங்களுடைய கூட்டு முயற்சி இல்லாம இந்த ஒருத்தவனால நடந்திருக்காது. அது நாங்க பண்ணணும்னு நினைச்சதை அதை நிறைவேற்றி கொடுத்தது, இசையால அலங்கரிச்சு கொடுத்தது வந்து அதுக்கு காரணம் இவங்க தான். தமிழக மக்களின் சார்பாகவும் பிஹைண்ட் சார்பாகவும் குறிஞ்சி செல்வன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காம செஞ்சா எல்லாமே சிறப்பா அமையும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த பிஸ்னஸ், எவ்வளோ பேர் இந்தியாவில இருந்து தெரியாத வந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க, இல்லை இங்க வந்துட்டு எந்த உதவியும் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அவங்க எல்லாம் இப்ப உறவா இருக்காங்க எங்களோட. நிறைய பேருக்கு. அதனால இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறது என்னன்னா, ஜப்பான் வர்றதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அண்ணா நகர் விமல மெஸ் இருக்குது, அங்க நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன உதவியா இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கும். அது தொடர்ந்து வந்து செஞ்சு கொடுங்க சார். நிச்சயமாங்க. கூடிய சீக்கிரம் நான் அங்க வந்துட்டு உங்க டீம் எல்லாருக்குமே, அதோட இல்லாம அங்கிருந்து எங்க வேலை பார்க்க வந்தாங்க இல்லைங்களா நம்ம ஸ்டாஃப்ங்கெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் அங்க ஒரு விருந்து கொடுக்கறதா இருக்கு. இங்க என்ன கல்யாண விருந்து கொடுத்தோமோ விதவிதமான விஷயங்கள், வித்தியாசமான உணவுகள், இதெல்லாம் ஒரு நாள் அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த கல்யாணத்துல நீங்களும் வந்து கலந்துகிட்ட உணர்வை நாங்க வந்து ஏற்படுத்துறேன். நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ so much. MCR Pure Cotton Club, formals and casual shirts. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.